அதிமுகவுக்கு எதிராக வாக்குமூலம் தரும்படி தான் மிரட்டப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உயிரே போராலும் அதிமுகவை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உருக்கமாக பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மேற்கொள்ளவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், பண மோசடி வழக்கில் தம்மை கைது செய்து திமுக அரசு சிறையில் வைத்திருந்தபோது அதிமுகவிற்கு எதிராக பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து கேட்டு அதிகாரிகள் மிரட்டியதாக குறிப்பிட்டார். தனிமைச் சிறையில் அடைத்து மிரட்டி பணிய வைக்க நினைத்தார்கள் என்றும் ஊறுகாய் கூட கொடுக்க விடாமல் தடுத்ததாக தெரிவித்தார். ஆனால் தாம் எதற்கும் அஞ்சவில்லை, உயிரே போனாலும் கூட அதிமுகவை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று உருக்கமாக பேசினார். இந்த நிலை உங்களுக்கு தேவையா? 10 ஆண்டுகள் அமைச்சர் மாறிவிடுங்கள், இவர்கள் காரணம் என்று எழுதி கொடுத்து விடுங்கள், இந்த அரசு உங்களை பாதுகாத்து விடுங்கள் சொன்னார்கள்.